மகனாக இருந்து பார்க்கும்போது எனக்கு தாய் 100% சிறந்தவள். அதில் மாசு மறுவற்றன்னு சொல்லுவாங்கல்ல, குற்றம் குறையே இல்லாத, சொல்லவே முடியாது, குறைகளே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஸ்தானம், இடம் யாருடைய இடம்னு சொன்னா ஒரு தாயினுடைய இடம்தான். தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்க, தனித்தனியா கோவில் குளம் அலைவதுதான் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. ஓ ஓ சொல்லியிருக்காங்களா இல்லையா? தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, அம்மாவுக்கு பாதத்துல கற்பூரத்தை கொளுத்து. நிறைய பொண்டாட்டி பேச்ச கேட்டு பாதத்திலே கொளுத்தி வச்சு விடானுங்க, அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு தாய் என்னுடைய அன்னைக்கு ஒரு தாய் உண்மையிலேயே அவங்க மகனுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. எங்கேயாவது மகனுக்கு மேல தாய் கேஸ் போட்டுறீங்க பாத்திருக்கீங்களா? இந்த தாய் மகனுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, என் மகன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு என்ன தனியா விட்டுட்டு என்ன ஜெயிச்சு போயிட்டான், நான் தனியா இருந்துகிட்டு இருக்கேன், அதனால அவன் எனக்கு ஜீவனாம்சம் தரணும், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அதுக்காக அவங்க ஜீவனாம்சம் எவ்வளவு ரூபா கேட்டிருந்தாங்க தெரியுமா? அதான் ரொம்ப ஆச்சரியமானது, நீதிபதிக்கே ஆச்சரியமாயி போச்சு. எனக்கு ஜீவனாம்சமாக 10 ரூபா தரணும் மாசத்துக்கு. அந்த 10 ரூபாயை அவன் என்ன செய்யணும்? தொண்டு தரணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழக்கு. நீதிபதி கேட்டார், என்னம்மா 10 ரூபா, இது ஒரு தொகையே இல்லை, அதையும் அந்த பையன்தான் கொண்டு வந்து தரணும்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்களாம், தொகைக்காக இல்லை சார், என் பிள்ளைய நான் மாசத்துக்கு ஒருக்கா நேராக பார்த்துருவேன்ல, அவன் கொண்டு தந்துட்டு போவான்ல, அதுதான் தாய், அதுதான் தாய் பாசம். அந்த அளவிற்கு ஒரு தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று சொன்னால் எவ்வளவு கடவுளுக்கு மேலே இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீடுகளிலும் தான் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் தாயை படைத்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். எவள் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நீ மீண்டும் பெற முடியாதோ, அவள்தான் தாய். யார் சொல்றார்? சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, என்னிடத்தில் ஏதாவது நற்பண்புகளை நீங்கள் காண்பீர்களேயானால் அந்த பண்புகளுக்கு காரணமானவள் என்னுடைய தாய்தான் என்று சொல்றார் விவேகானந்தர். அவர்கிட்ட ஏதாவது நற்பண்புகள் நீங்க சொல்லி, அவர்கிட்ட இருக்க இல்லாத நற்பண்பு கிடையாது, அவ்வளவு பெரிய ஒழுக்க சீலர், அத்தனைக்கும் காரணம் யார் தாங்கிறாரு? என்னுடைய தாய் தான் அப்படின்னு சொன்னா, அந்த தாய் ஒரு ஆடவனை உருவாக்குகின்றாள், ஒரு கடவுள் போல. அபிராமி சிவகாமி மகமாயி கருமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா, பொன்னோடு பொருள் வேண்டும் மகனல்ல தாயே, உன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, இனி இங்கு பிறப்பொன்று எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா அப்படின்னு சொல்லி பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று, நேரில் நின்று அதுதான் தாய். அந்த தெய்வத்தை நம்ம என்னைக்குமே பழித்தல் ஆகாது, குறை சொல்வது ஆகாது. சமீபத்துல கரூர்ல நடந்த சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பரிதாபமா 41 பேர் இறந்து போனாங்க. இந்த 41 பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னா, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, 12 வயசு பையன் கொடியை பிடிச்சிட்டு போய் நிக்கிறான் கூட்டத்துக்குள்ள. காலையில 5:30க்கே போய் என்ன செய்யான்? காவல் நிக்கிறான். இதுக்கு யார் காரணம்? யோசிச்சு பார்க்கணும். பெரிய ஆட்களை விடுங்க, ஒரு 10 வயசு பையன் 1.5 வயசு பிள்ளை உள்ள நின்று இருக்கு. இது யாருக்கு? எங்க இந்த தவறு நடந்தது? எங்க? காலையில 5:30க்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கோம், கிளாஸுக்கு வாங்கன்னு ஸ்கூல் டீச்சர் சொல்லி பார்க்கட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 மணிக்கா? வேற வேலை இல்லை, சொல்லு அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா 5:30 6 மணிக்கே என்ன செய்யறாங்க? பச்சை குழந்தைய கொண்டுட்டு உள்ளவே நிக்கிறாங்க.
10 வயசு பையனு கையில கொடியை கொடுத்து வைக்கிறாங்க, நிக்க வைக்கிறாங்க. ஒரு தாய்க்கு தெரியாம இது நடந்து? தாய் நினைச்சா அதை தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அதை செய்யாத தாய்மார்கள் இன்றைக்கு தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். செல்லம் கொடுத்து செல்போனும் கொடுத்து, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தாலாட்டு மூலமாக ஒரு தேசபக்திய, தெய்வ பக்திய, இந்த மண்ணினுடைய பெருமையை, கலாச்சாரத்தை எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கடமை, உரிமை எல்லாம் யாருக்கு தான் இருக்கின்றது? தாய்க்கு தான் இருக்கின்றது. ஆனா அதையெல்லாம் இந்த தாய்மார்கள் செய்திருந்தா அந்த பிள்ளை 10 வயசு பிள்ளை கொடி பிடிச்சு நின்றுக்க மாட்டான். ஒரு அலட்சியமான போக்கு, அலட்சிய தாய்மார்கள் இன்னைக்குள்ள சூழல்ல நீங்க பார்க்க முடியும். பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அருமையான கலை. அதுக்கு யாருடைய பங்கு? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றோர்கள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட. என் தாய் பிள்ளை எப்படி கெடுக்கிறான்னா, பாசம் நல்லதுதான். எதுவுமே அதிகமாயிட்டுனா என்னது? அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறின பாசம் அந்த குழந்தையை நஞ்சாக மாற்றி விடுகிறது. எனக்கு செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை, அடிக்கக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அவன் பிடிவாதம் பிடிக்கும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அதுதான் நல்ல தாய், நல்ல தகப்பன். பிடிவாதம் பிடிச்சு ஒரு பொருளை கேட்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு எதையுமே என்ன செய்யக்கூடாது? வாங்கி கொடுத்துடக்கூடாது, கேட்கக்கூடியதை. அப்படி கொடுத்து பழக்குனா அந்த பிடிவாதம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். என்ன செய்வான்? 15-20 வயசு வரைச்சில 2.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கேட்பான். வண்டி வாங்கி கொடுத்தா ரோட்டில் வச்சு ஆகுவான், வாங்கி கொடுக்கலன்னா வீட்டுல தொங்குவான், இல்லைன்னா உங்களை கத்தி எடுத்து என்ன செய்வான்? கொல்லுவான். இதுக்கு யார் காரணம்னு சொன்னா நீங்கள் தான் காரணம். நீங்க கொடுக்கக்கூடிய பாசம், அதிகப்படியான செல்லம், அத்தனையும் அந்த பிள்ளைகளை உங்க தலையில தான் அது விடியும் என்பதை எந்த பெற்றோர்களுமே என்ன செய்திடக்கூடாது? மறந்து விடக்கூடாது.